நீங்க போய் உதவி கேட்டிருக்கலாம்ண்ணே. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும். என்னதான் இருந்தாலும் உங்களை ஒரு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்த நபர்கள் அவங்களை யாருக்கிட்டே கேட்க சொல்றீங்க? இந்த சித்து அவங்க கிட்ட எல்லாம் கேட்க சொல்றேன். லிங்கே கிடையாதுங்க, பேச்சுவார்த்தையே கிடையாதாண்ணா? ஃபோன் நம்பர் எதுவுமே கிடையாதா? நேத்து கூட தான் ஃபோன் பண்ணேன், எடுக்கலையே. பப்ளிக் பிராங்க் வீடியோஸ்ல ட்ரெண்டானவர் தான் பிஜிலி ரமேஷ் அவர்கள். ஒரு ஃபேஸ் வேல்யூவே இல்லாம யாரு அப்படின்னே தெரியாம ஒரு வீடியோல நிறைய பேர் வந்தாலும் அதுல ஒருத்தரா ட்ரெண்டானவர் தான் பிஜிலி ரமேஷ் அவர்கள். அவர் அந்த வீடியோல ட்ரெண்டானதுக்கு அப்புறமா நிறைய படங்கள்லாம் கூட நடிச்சிருந்தாரு. அப்படி அவர் நடிச்சிருந்தா நட்பே துணை படம் கூட பயங்கர ஹிட் கொடுத்துருந்துச்சு. இப்படி இருக்கும்பொழுது சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவருக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கிறதாகவும் அதனால அவர் வயிறு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னும் அவருக்கு மஞ்சக்காமாலை நோயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவருக்கு இதுவரைக்கும் யாரும் உதவ முன் வரல, யாருன்னா உதவி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. அப்போ ஆங்கர் வந்து விஜய் சித்து மூலமா தானே நீங்க ட்ரெண்டானீங்க, அவங்கலாம் கூட யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்களுக்கு நான் என் ஃபோன்ல இருந்து கால் பண்ணியிருந்தேன், என் ஒய்ஃப் ஃபோன்ல இருந்து கூட கால் பண்ணியிருந்தேன், அவங்க நானும் தெரிஞ்சு ஃபோன் எடுக்கலையா இல்லை அவங்க வேற எதனா வேலையா இருந்தாங்க அதனால ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி தெரியல. நாங்க கால் பண்ணி பார்த்தோம், ஆனா அவங்க தரப்புல இருந்து எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அந்த கிளிப் ரொம்ப ஷேர் பண்ணப்பட்டு அந்த கிளிப்பை பார்த்த விஜய் சித்து அவர்கள் நான் இருக்கேன் உங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரை வந்து பார்த்துருக்காங்க. அவரை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னதாகவும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் என்றைக்குமே உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஆகிடுவீங்க, நல்லா ஆனதுக்கப்புறமா என்னை வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி விஜய் சித்து அவர்கள் உறுதிமொழி கொடுத்ததாக அவர் மனைவி சொல்லியிருக்காங்க. அவரு 1/4 மணி நேரமும் 10 நிமிஷமும் அவர் இருந்தாரு. ஆனா அவர் பேசின வாயை தான் நான் பார்த்தேனே தவிர அவர் என்ன சொன்னாருன்றதுலாம் தெரியல. அண்ணனுக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து ஒரு பிரதரா நான் இருக்கனே அப்படின்னு சொல்லி ஒரு இதுவை சொல்லிட்டு போனாரு. தென்கொரியால இருந்து வந்தாராம் பாக்கிறதுக்கு. எல்லாரும் வீடியோ எல்லாம் போடுறதெல்லாம் பொய்யா உண்மையான்ட்டு நேர்லயே வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. காலையில எனக்கு ஃபிளைட் தான், உங்களை பார்த்துட்டு போறதுக்காக வந்தா, நீங்க நல்லா திரும்பி வருவீங்க, வந்து ஆபீஸுக்கு வாங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு.